ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான சூப்பரான வீடியோவில் ஒரு 25 பைசா காயினை பற்றி பார்க்கலாம். ஒரு காயின் 15,000 ரூபா வரைக்கும் விலை மதிப்பு போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த காயின் இருக்குதா அப்படின்னு செக் பண்ணி பாருங்கள். இப்போ நான் அந்த வீடியோஸில் சொல்கிறக்கூடிய காயின் இது ரொம்பவே சின்ன வீடியோங்கிறதுனால கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கான சூப்பரான வீடியோக்குள்ளே போகலாம். 25 பைசா காயினோட டிசைன் வந்து பார்த்துக்கலாம். அசோக் சின்னம் நல்லா பெரிய சைஸில் இருக்குது. ஏன்னா காயின் ரொம்ப குட்டி, அசோக் சின்னம் பெருசாக வந்து கொடுத்துருப்பாங்க. இந்தியா அப்படிங்கிற வார்த்தை இங்கிலீஷ்லேயும், பாரத் அப்படிங்கிற வார்த்தை வந்து ஹிந்திலையும் இருக்கும். அது வந்து ஆப்போசிட்டில் இருக்கும். இதுக்கு கீழே எந்த வார்த்தைகளும் இருக்காது. ஏன்னா இது ஒரு பழைய காயினுங்கிறதுனால இதில் நிறைய டிசைன்ஸ்லாம் இருக்காது. காயின்ஸோட ஃப்ரண்ட் சைடு ரவுண்ட் ஷேப்பு. இது வந்து இப்போ பேக் சைடில் இப்போ பார்த்துக்கலாம். காயினோட பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சைடில் வந்து பார்த்திங்கன்னா பூக்கள் இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய சிம்பிள். சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா 25ங்கிற டினாமினேஷன் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு கீழே வருஷம், சரிங்களா? அது பைசே அப்படிங்கிற வார்த்தை இங்கிலீஷ்லேயும், அதை வந்து ஆப்போசிட்டில் ஹிந்திலையும் கொடுத்துருப்பாங்க. காயினோட டிசைன் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி தான் இருக்கும். இப்போ காயினோட ஃபுல் டீட்டெயில் பார்த்துக்கலாம். இந்த காயின் வந்து 1972லேருந்து 1990 வரைக்கும் தொடர்ந்து இந்த காயினை வந்து அச்சடித்து வெளியிடுறாங்க. காயினோட மெட்டல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா காப்பர் நிக்கல் டைப்பு. வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 2.5 கிராம் வந்து வெயிட் இருக்கும். குட்டி காயினுங்கிறதுனால வெயிட் ரொம்பவே கம்மியாக இருக்குது. சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 19 mm. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சீக்கிரமாக வந்து டீட்டெயில்ஸ்லாம் பார்த்தாச்சு. டேரெக்டாக காயின்ஸோட ரேட்டுக்கு வந்து போயிடலாம். இந்த காயின் வந்து பார்த்திங்கன்னா 1972லேருந்து 1990 வரைக்கும் நிறையா வருஷம் அச்சடித்து வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதில் குறிப்பிட்ட ஒரு வருஷம் நான் சொல்கிறேன், அந்த வருஷத்தை வந்து நோட் பண்ணுங்கள். 1984, சரிங்களா? 1984 ஹைதராபாத் மின்ட் இருந்துச்சுன்னா ஒரு காயின் வந்து உங்களுக்கு 100 ரூபா கிடைக்கும். சாதாரண ஒரு 25 பைசா காயின், பழங்காலத்து காயின். இந்த காயின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காயின் வந்து 100 ரூபா. ஒரு 10 காயின் வச்சுருந்தா கூட உங்களுக்கு 1000 ரூபா கிடச்சிரும். அதுலேயே இன்னொரு வருஷம் ரொம்ப அதிக விலைக்கு போகும். அது வந்து பார்த்திங்கன்னா 1989. இந்த காயின் வந்து பார்த்திங்கன்னா ஹைதராபாத் மின்ட்டு, சரிங்களா? மின்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா பாம்பே, கல்கட்டா, ஹைதராபாத் மாதிரி நிறையா மின்ட் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா 1989 ஹைதராபாத் மின்ட்டு ஒரு காயின் உங்களுக்கு 800 ரூபாயிலேருந்து 1500 ரூபா வரைக்கும் கிடைக்கும். யூஎன்சி கண்டிஷன் காயின் வச்சுருந்தீங்க அப்படின்னா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஃபஸ்ட்லேயும் நம்ம சொல்லியிருந்தோம் 5000 வரைக்கும் இருக்கக்கூடிய காயினோட வீடியோஸ் போடுறோன்னு சொல்லி. ஆனால் 1500 ரேட் வர வரைக்கும் தான் காயின்ஸ் போட்டிருக்கீங்க அப்படின்னு வந்து உங்களுக்கு டவுட் வரலாம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், ஒவ்வொரு காயினுக்கும் சின்ன வீடியோவாக நம்ம கொடுக்குறது அப்படின்னால பார்ட் 1 பார்ட் 2 அந்த மாதிரி வந்து கொடுத்துட்ருக்கோம். இதே டிசைன் போகிற காயின் வேறு ஒரு வருஷத்தில் இருக்கக்கூடிய காயின் 15,000 ரூபாய்க்கு மேலே வரைக்குமே விலை போகுது. அதை பற்றி பார்ட் 2 வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போ இந்த காயின் நீங்கள் வச்சுருந்தா அதை எப்படி விற்கிறது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் இப்போ பார்த்துடலாம். இந்த காயின் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா மேலே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பேன். இந்த வாட்ஸ்அப் நம்பர் வந்து ஃபஸ்ட்டு சேவ் பண்ணிங்க. சேவ் பண்ணிவிட்டு இந்த காயின் இருந்துச்சு அப்படின்னா ஃபோட்டோஸ் போட்டு விடுங்க. அப்படின்னா ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். இந்த காயின்ஸை விற்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வீடியோவாக கொடுப்பாங்க. அந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பற்றி ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். 100% கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் ஆளுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணி வச்சுங்க. ஏகப்பட்ட வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. அதிகமான ஓல்டு காயின்ஸ், ஓல்டு ரூபா நோட்டு எல்லாத்தையுமே விற்கவும் முடியும், வாங்கவும் முடியும். இதை பற்றி நான் எல்லா ரெகுலர் வீடியோஸும் பார்க்கணுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் ஆளுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணி வச்சுங்க. இப்போ ஸ்க்ரீனில் தெரியுற இந்த வீடியோவை நீங்கள் இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோவை கிளிக் பண்ணி அந்த வீடியோவுக்கு நேரடியாக நீங்கள் போய் பார்த்துக்கலாம். 2 வீடியோஸ் கொடுத்துருக்கேன். எந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அந்த வீடியோ போய் பார்த்துக்குங்க.